ஹாய், வெல்கம் டு சமைத்து மகிழ். இந்த தீபாவளிக்கு விரிசல் இல்லாமல் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ரெடிமேட் மிக்ஸ் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால், பொரித்தெடுக்க தேவையான அளவு ஆயில், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள், 400 கிராம் சர்க்கரை, நெய் 2 ஸ்பூன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்மளோட ரெடிமேட் மிக்ஸை வந்து உள்ளே போட்டுக்குங்க. இது போட்டுட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து உடைச்சி விட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. ஃபுல்லாக ஒட்டுக்க ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி தான். எனக்கு 50 ml பால் வந்து தேவைப்பட்டிருக்கு. நான் ஒரு டம்ளர் எடுத்தேன். அது ஒரு டம்ளருங்கிறது 100 ml. அதில் நான் வந்து 50 ml தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம நல்லா வந்து மாவு பிடிச்சிட்டோம். நல்லா புஷ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 10 to 15 minutes வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். பாகு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்திக்கலாம். பாகு சர்க்கரை எவ்வளோ போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம வந்து 175 கிராம் அந்த பேக்கு, நம்ம 400 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறோம். சர்க்கரை நல்லா கரையிட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். உங்களுக்கு இப்போ வந்து பதம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின பதமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லா பாகு மணக்கவும் ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்திக்குங்க. இல்லை எசன்ஸ் ஏதாவது ஊற்றுறனாலும் உங்களோட விருப்பம்தான். நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 15 minutes ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து குலோப் ஜாமுன் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கையில் வந்து உள்ளங்கையில் வந்து நெய் தடவிக்குங்க. 2 உள்ளங்கையிலே நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருளைகளாக சின்ன சின்ன பீஸாக எடுத்து நல்லா வந்து அழுத்தி வந்து உருட்டுங்க. நல்லா அழுத்தி உருட்டும் போது உங்களுக்கு எந்த விரிசலும் வராது. நல்லா அழுத்தி உருட்டி அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு சின்ன விரிசல் கூட இல்லை. ரொம்ப நேரமும் எடுக்கலை, சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வந்து உருண்டைகள் வந்துருச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம உருண்டைகள் பிடிச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம பொரித்து எடுக்கலாம். ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். மிதமான சூடு இருந்தால் போதும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்திக்கலாம். இதை வந்து வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கருப்பாயிரும். மிதமான சூட்லேயே வந்து இது வேகட்டும். அடிக்கடி வந்து பிரட்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கமாகவே ப்ரௌன் ஆயிரும்.
எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு சின்ன விரிசல் கூட இல்லை பாருங்கள். மீதி இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இது குலோப் ஜாமுனை போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். அதனால் நான் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் எல்லாத்தையும் சேர்த்திட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பாகுலாம் நல்லா ஊறட்டும். ஓவர் நைட் ஊறிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 hours ஊறட்டும். இது நல்லா ஊறி இருக்கு. 4 hours ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கு. விரிசலே இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தயாராகிடுச்சு. நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.